உறக்கம் இறைவனின் மடியில் இருக்க வேண்டுமே தவிர மெத்தை விரிப்பில் இருக்கக்கூடாது. இதோ ஆண்டாள் தன் தோழியை எழுப்புகிறாள். தூமணி மாடச் சுற்றும் விளக்கெரிய தூபம் கமழத் தூயில் அணைமேல் கண் வளரும் மாமான் மகளே மணிக்கதவம் தாழ்த்திரவா. மாமான் மகளே மணிக்கதவம் தாழ்த்திரவா. மாமான் மகளே மணிக்கதவம் தாழ்த்திரவா. நாமம் பலவும் நவின்றேலோழியம் பாவா. சுற்றிலும் நவரத்தினங்கள் பதிக்கப்பட்ட மாளிகை. எத்திசையும் விளக்குகள் பிரகாசிக்கின்றன. அகிர்புகையின் நறுமணம் அரையெங்கும் தவழ்கிறது. இத்தனை வசதிகளுக்கு நடுவே மென்மையான பஞ்சனையில் கண்மூடித் துயின்று கொண்டிருக்கிறாயே என் மாமன் மகளே, அந்த ரத்தினக் கதவின் தாழ்பாளை கொஞ்சம் திறக்கக்கூடாதா? மாமி, உங்கள் மகள் என்ன ஊமையா? நாங்கள் இத்தனை பேர் அழைக்கிறோமே, அவளுக்கு காது கேட்கவில்லையா? அல்லது தீராத சோம்பலா? யாராவது மந்திரம் போட்டு அவளை பெருந்தூக்கத்தில் ஆழ்த்திவிட்டார்களா? உறங்குபவளை எழுப்ப ஒரே வழிதான் உண்டு. அதுதான் அந்த மாயக்கண்ணனின் திருநாமம். மாயங்கள் செய்யும் மாமாயன் என்றும், திருமகளின் மணாளன் மாதவன் என்றும், வைகுந்தநாதன் என்றும் நாங்கள் அவன் புகழை திசையெங்கும் பாடுகிறோம்.